வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அதை இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதோ இதை அப்படியே எடுத்துடணும். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, இதை எடுத்துடணும். அதே மாதிரி இதை எடுத்துடணும். இது ரெண்டுத்தையும் எடுத்துடும். இது ரெண்டுத்தையும் எடுத்துடணும், இல்லைன்னா கசப்பாக இருக்கும். இது ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுவும் இது மட்டும் எடுக்கணும். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் எடுக்கணும். இதை எடுத்துட்டு இது போட்டால் கசப்பாக இருக்கும், அதனால தான். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் எடுக்கணும். எடுத்துட்டு இது இருக்குல்ல, இப்படி இருக்கும், அது மட்டும் எடுத்துடணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அந்த பபிள் இது மட்டும் எடுத்துட்டு இந்த ஒயிட்டாக இருக்க இது மட்டும் எடுத்துடணும். இது ரெண்டும் போட்டோன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். நம்ம வடையோ இல்லை பொரியலோ இல்லை கூட்டோ ஏதாவது செஞ்சோன்னா அதில் கசப்பு தெரியும். அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இதை எடுத்துடணும். இது சேர்த்துட்டோன்னா நமக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இது உள்ள அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த பூவெல்லாம் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த பூவெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதே மாதிரி இந்த ஒயிட்டாக இருக்க அதை எடுத்துகிட்டு இந்த இதை எடுத்துடணும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதெல்லாம் நல்லா கிள்ளி எடுத்துட்டேன். எல்லாமே கிள்ளி எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி நம்ம பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், வாழைப்பூ வடை கூட செய்யலாம். இது எல்லாமே செய்யலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.